Zombie apocalypse. Hey guys, welcome back to our Ria creation. நான் உங்கள் ரியா. நீங்கள் இப்போ ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு சூப்பரான பீச் ஷேக் எஃபர்ட் தான் வந்துட்டு இன்றைக்கி நம்ம எடிட் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ வந்துட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான்லேயும் ஆல் நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோக்குள்ளே போகலாம். டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா பீட் மார்க் ப்ளஸ் ஷேக் எஃபர்ட்டோட ப்ரீசெட் வந்துட்டு XML ஃபைலாக கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ப்ரீசெட்டை வந்துட்டு உங்களோட அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. தென் XML ஃபைல்லாம் வந்துட்டு அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ண தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வீடியோட லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. தென் இந்த எடிட்டில் எதனா டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அங்கே வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிவிட்டு அங்கே வந்துட்டு உங்களோட டவுட்ஸ் கேட்டிங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, நான் வந்துட்டு பீட் மார்க் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டேன். நீங்களும் வந்துட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு நான் பீட் மார்க்லாம் வந்துட்டு ஆட் பண்ணி வச்சுருப்பேன். ஜஸ்ட் இந்த பீட் மார்க் ஏற்ற மாதிரி நீங்கள் இமேஜஸ்லாம் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிட்டா போதும். ஸோ நீங்கள் ப்ரிவ்யூவில் பார்த்த மாதிரி எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு நான் 3 இமேஜ் கொடுத்துருப்பேன். அந்த 3 இமேஜ்லையுமே வந்துட்டு எஃபோர்ட்லாம் வந்துட்டு நான் ஆட் பண்ணி வச்சுருப்பேன். ஜஸ்ட்டு இந்த 3 இமேஜில் நீங்கள் வந்துட்டு எதுவுமே பண்ண வேண்டாம். நீங்கள் உங்களோட இமேஜஸை வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் இதை வந்துட்டு எப்படி உங்களோட இமேஜ் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கிறது அப்படின்னு நான் சொல்கிறேன். அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கலர் அண்ட் ஃபில்லில் போயிட்டு இந்த இடத்துல ஸ்டார் ஐக்கான் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த இமேஜ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு உங்களுக்கு என்ன இமேஜ் வேணுமோ அந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு மேலே ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த இமேஜ் வந்துட்டு சேஞ்ச் ஆகிடும். ஸோ இந்த 3 இமேஜஸ்லேயுமே வந்துட்டு உங்களோட இமேஜ் வந்துட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னா ஈஸியாக வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வந்துட்டு நம்ம ஃபோட்டோ தான் வந்துட்டு ஆட் பண்ணிக்க போகிறோம். 6.22 செகண்டில் செட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கான் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு மீடியாவில் போயிட்டு உங்களோட இமேஜஸ் வச்சு எடிட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட இமேஜ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த இமேஜை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு மேலே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ஃபில் காம்போசிஷன் ஏரியான்றது கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் ஆட் பண்ணியிருக்க நெக்ஸ்ட்டில் இருக்க பீட் மார்க்கில் போய்டும். அப்போ வந்துட்டு தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வச்சுருக்க ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு இமேஜ் வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு மேலே வந்துட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ஃபில் காம்போசிஷன் ஏரியான்னு கொடுத்துட்டு ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிட்டு தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த இமேஜ் வந்துட்டு உங்களுக்கு இன்னும் நல்லா ஜூம் பண்ணணும் அப்படின்னா மூணு ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு நல்லா வந்துட்டு ஜூம் பண்ணிவிட்டு தென் ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு அந்த இமேஜ் வந்துட்டு கரெக்டாக சென்டராக வந்துட்டு அலைன்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் அலைன்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த 2 இமேஜ் வந்துட்டு நம்ம எப்படி ஆட் பண்ணமோ அதே மாதிரி வீடியோட எண்டு வரைக்கும் நம்ம இமேஜஸ்லாம் வந்துட்டு லைனாக வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பீட் மார்க்லாம் நான் ஆட் பண்ணியிருக்க வரைக்கும் கரெக்டாக இமேஜஸ்லாம் வந்துட்டு இதே மாதிரி ஆட் பண்ணிட்டேன். ஸோ ஸ்டார்டிங்கில் நான் 2 இமேஜ் வந்துட்டு எப்படி ஆட் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அதே மாதிரி வந்துட்டு வீடியோட எண்டு வரைக்கும் இமேஜஸ்லாம் வந்துட்டு லைனாக வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் இந்த லாஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட்டாக இருக்கும் பீட் மார்க்லாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கரெக்டாக வந்துட்டு கரெக்டாக அந்த இமேஜஸ்க்கு அந்த டைம்லைனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு ஷேக் எஃபர்ட்டோட ப்ரீசெட் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ப்ரீசெட்டை வந்துட்டு ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸோ இதில் வந்துட்டு நான் 3 எஃபோர்ட் கிட்டே கொடுத்துருப்பேன். ஸோ இந்த 3 எஃபோர்ட்டுமே வந்துட்டு இப்போ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் இமேஜை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு எஃபோர்ட்ஸ் இருக்கும், அதில் போய்ட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு காப்பி எஃபெக்ட்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிகிட்ருக்க அந்த பீட் மார்க் ப்ரீசெட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. தென் 6.22 செகண்டில் மூவ் பண்ணிவிட்டு அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு எஃபர்ட்ஸ் போய்ட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அங்கே நீங்கள் காப்பி பண்ண எஃபோர்ட் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு இந்த இடத்துல பேஸ்ட் ஆகிடும். அகைன் வந்துட்டு அதுக்கடுத்து ஒரு இமேஜ் வரும், அந்த இமேஜ் வந்துட்டு எம்டியாக விட்டுட்டு அகைன் வந்துட்டு தேர்ட் இமேஜை கிளிக் பண்ணிட்டு அதே மாதிரி எஃபர்ட்ஸ் போயிட்டு பேஸ்ட் எஃபர்ட் பண்ணிக்கோங்க. 6.22 செகண்ட்லேருந்து ஆட் பண்ணணும் ஃபஸ்ட்டு இமேஜஸ்க்கும் தென் வந்துட்டு தேர்ட் இமேஜஸ்க்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டா போதும். ஸோ இந்த இமேஜஸ்க்கெலாம் வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். ஓகே, ஜஸ்ட்டு ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் இமேஜ் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு அகைன் வந்துட்டு ஷேக் எஃபர்ட் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அகைன் ஷேக் எஃபர்ட் ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிவிட்டு செகண்ட் எஃபர்ட் வந்துட்டு இப்போ காப்பி பண்ணிக்க போகிறோம். ஸோ செகண்ட் இமேஜை கிளிக் பண்ணிட்டு எஃபர்ட்ஸ் போயிட்டு அதை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி எஃபர்ட்ஸ் பண்ணிவிட்டு
இப்போ நீங்கள் பண்ணிகிட்ருக்க அந்த பீட் மார்க் ப்ரீசெட்டை அகைன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. தென் இந்த இமேஜ் வந்துட்டு நான் எம்டியோட சொல்லியிருப்பேன். அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு எஃபர்ட்ஸ் போயிட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம காப்பி பண்ண அந்த செகண்ட் எஃபர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்துட்டு 6.22 செகண்ட்லேருந்து ஃபஸ்ட் இமேஜுக்கும் தென் தேர்ட் இமேஜுக்கும் வந்துட்டு நான் ஆட் பண்ண சொல்லியிருப்பேன். இப்போ நம்ம காப்பி பண்ண அந்த செகண்ட் எஃபர்ட் வந்துட்டு செகண்ட் இமேஜுக்கும் தென் ஃபோர்த் இமேஜுக்கும் நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அகைன் வந்துட்டு ஷேக் எஃபர்ட் ப்ரைஸை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்துட்டு தேர்ட் எஃபர்ட் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ இந்த தேர்ட் எஃபர்ட் தான் வந்துட்டு இப்போ நம்ம காப்பி பண்ணிக்க போகிறோம். தேர்ட் இமேஜை கிளிக் பண்ணிட்டு எஃபர்ட்ஸ் போயிட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு காப்பி எஃபர்ட்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் பண்ணிகிட்ருக்க அந்த பீட் மார்க் ப்ரீசெட் வந்துட்டு அகைன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்துட்டு 13.22 செகண்ட் வரைக்கும் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் எஃபர்ட் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஸோ 13.22 செகண்ட்லேருந்து தான் வந்துட்டு இப்போ நம்ம காப்பி பண்ண அந்த தேர்ட் எஃபர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். 13.22 செகண்டில் இருக்க ஃபஸ்ட் இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு எஃபர்ட்ஸ் போயிட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபர்ட் பண்ணிக்கோங்க. டியூரேஷன் கம்மியாக பீட் மார்க் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு நம்ம தேர்ட் எஃபர்ட் தான் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். வீடியோட எண்ட் வரைக்கும் வந்துட்டு தேர்ட் எஃபர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக 3 எஃபோர்ட்டுமே வந்துட்டு நம்ம பேஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ வீடியோ வந்துட்டு மேக் பண்ணியாச்சு. வீடியோ வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். மேலே பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு 1080 வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. தென் ஃப்ரேம் ரேட் வந்துட்டு ஃபுல்லாக செட் பண்ணிவிட்டு குவாலிட்டியும் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு ஹையில் வச்சுக்கோங்க. கீழே வந்துட்டு எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களோட ப்ராஜெக்ட் வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ வந்துட்டு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான டியூட்டோரியல்ஸ்லாம் நம்ம சேனலில் கண்டினியூஸாக வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.